சமூக நீதி காத்த மண் பீகார் என்று இங்க பெருமையோட அந்த வகையில் நாங்கள் சமூக நீதி காத்த தலைவர்கள். இடஒதுக்கீட்டுல எங்களுடைய தலைவர் அவர்கள் இடஒதுக்கீட்டு நாயகன் சொல்லுவாங்க. அருந்ததிய மக்களுக்கு, பறையர்களுக்கு, தாழ்த்தப்பட்ட ஒடுக்க வார்த்தையை போடுறது. யாரா தாழ்த்தப்பட்டவன்? யாரா தாழ்த்தப்பட்டவன்? தாழ்த்தப்பட்டவன் தான்டா, அவன் தாழ்ந்தவனடா. தாழ்த்தியவன் எவன்? அதான் கேள்விங்க. இந்த கேள்வி இந்த நிலத்தில் எழுப்பிய ஒரே தலைவன் எங்களுடைய செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அவன் பிற்படுத்தப்பட்டவன். அவன் பிற்பட்டவன் கிடையாது, பிற்படுத்திருக்கிறான். இவன ஒருத்தன் ஒடுக்கி இருக்கான். அவன் யாரு? அவன் தான் இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் உட்கார்ந்திருக்கான். அவன் தான் நம்மள புறம் பிற்படுத்திட்டு, நம்மள புறம் ஒடுக்கிட்டு, நம்மள புறம் தாழ்த்திட்டு அவர் சொகசா 10 விழுக்க வாங்கிட்டு போயிட்டாரு. இந்த கேள்வியை எழுப்ப ஒரு ஆன்மீக தலைவர் இங்க சொல்லுவாங்க, நாங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் கேட்கிறோம். உங்க அண்ணன் மட்டுமா கேட்கிறாரு? சரி, அண்ணன் மட்டும் கேட்கல, நீங்களும் கேட்கறீங்க. சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன சொல்லுங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சாதிவாரியா கணக்கெடுப்பது. எப்படி வக்பாரிய சட்டம் என்பது வக்புவாரிய சட்டம் என்பது வக்பாரிய சட்டம் என்பதால் வக்பாரிய சட்டம். ஆகச்சிறந்த இன்டலெக்சுவல்ஸ் உள்ள வந்திருக்காங்களா இங்க தமிழ்நாட்டு அரசியல். அதற்கும் சில பேர் அறிவாளிகள் புறம் போயிருக்கான். தமிழ்நாட்டு அரசியல ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் காவல்துறை சேர் போட்டு உட்கார்ற கூட்டத்தை பாத்தீங்களா? அது நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் மட்டும்தான் முடியும்.